போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பை அடுத்து கோவையின் முக்கிய பேருந்து நிறுத்தங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிதாஸிடம் கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். இன்று நள்ளிரவுக்கு மேலதான் இந்த வேலைநிறுத்தம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் அங்கே பொதுமக்கள் தரப்புல இருந்து இது சம்பந்தமான என்ன சொல்றாங்க? தற்போது அதிக அளவில் கூட்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்ற பட்சத்தில் அவர்களுடைய கருத்து என்ன? அதே நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க தரப்புல இருந்தும் என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள் ஹரிதாஸ். கோவை மாவட்டத்தில் உள்ள 18 போக்குவரத்து கழக பணிகளில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்போது இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. அந்த 50 பேருந்துகளும் ஆங்காங்கே உள்ள போக்குவரத்து கழக பணிகளுக்கு வந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழ்நிலையில் இரவு 7 மணிக்கு மேல் பெரும்பாலான பேருந்துகளை இயக்காமல் நிறுத்தி வைக்க முடிவு செய்திருப்பதாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்காங்க. நாம் நின்றிருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்தில் பார்த்தோம் என்றால் வழக்கமாக ஒரு சிலரே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தமாகும். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிக அளவிலான மக்கள் கூட்டத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பை அடுத்து பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்காக வேகமாக பேருந்து நிலையங்களை நோக்கி வந்த வண்ணமே உள்ளனர். நாம் தற்போது அவர்களிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம். நாளையிலிருந்து இந்த போக்குவரத்து கழகங்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சுங்க, பேருந்துகளை இருக்காது, எப்படி பார்க்குறீங்க? வேலை நாளையிலிருந்து பஸ்ஸெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வீடுகளுக்கு எல்லாம் போகணும், பள்ளி கல்லூரி முடிஞ்சு, இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியாது, நோ ஐடியா. இப்போ பஸ்ஸுலாம் வீடுகளுக்கு போக முடியாது. இப்போது இந்த சில பஸ்ஸுகள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் லக்ஷ்மியில் போகணும். இந்த பஸ்ஸு தான் எதிர்பார்த்து நான் நின்றுட்டுருக்கேன். வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ தான் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இப்போ விஷயம் நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். இது வரைக்கும் தெரியாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு ஜாப் வேறு வரணும். எங்கேயும் லீவ் வேறு தரல. இந்த ஆஃபீஸில் லீவு அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லவும் கிடையாது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் யாருக்கும் எதுக்கும் கொடுக்கவும் இல்லை. ஸோ ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மற்ற வேலை இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நாளைக்கு ஸ்ட்ரைக்கு. ஸோ அது மாதிரி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நாளைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதே பார்த்தோம்னாக்கப்போ நாளையிலேருந்து இந்த பஸ்ஸுகள்லாம் இயங்காது. போக்குவரத்து கழக ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டம் பண்ணிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வேலை முடிஞ்சு வீடு திரும்ப போகிறாங்க. இப்போ தான் இலவச பேருந்தெல்லாம் விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நாளையிலேருந்து பெரும்பாலான பஸ் இயங்காது. இப்போ ஒரு சில பஸ்ஸுலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. சார், இப்போவே பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் இயங்காத சமயத்திலே இயங்கிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வரதில்லை. ரொம்ப வெயிட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. ½ அன் ஹவர் 1 ஹவர் பக்கம் கால் வலிக்கு நின்றுட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் சார். இதுக்கு அப்புறம் அரசாங்கம் தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பஸ் பக்கம் கோவை மாவட்டத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த வேலை நிறுத்த போராட்டம் நாளைக்கு நள்ளிரவு 12 மணிலேருந்து தான் இந்த வேலை நிறுத்த போராட்டம். இப்போவே இந்த பேருந்துகள்லாம் நிறுத்தி வச்சாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்குது. ஒரு சில பஸ்ஸுகள் மட்டும் இயங்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா அரசாங்கம் அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லாதனால வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பிச்சுன்னா நாளையிலேருந்து எந்த பஸ்ஸும் இயங்காது. எப்படி பார்க்குறீங்க? கஷ்டம்தாங்க சார். இப்போவே கஷ்டம்தாங்க. இனி எங்களேன்னா ரொம்பவுமே கஷ்டம்தாங்க. எங்களுக்கு கஷ்டம்தாங்க சார். இதெல்லாம் பண்ணணுங்க சார். அவங்க வந்து மக்களை வந்து கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை. அவங்களோட சுயநலத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மக்களை கொஞ்சமாச்சும் நினச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது, நடக்கவும் விட்டுருக்க மாட்டாங்க. தொழிற்சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஏன்னா நாங்களும் உங்களில் ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை உங்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியறது இல்லைங்க சார். பொதுவான இடத்துல ஏதாவது பண்ணாங்கன்னா ஓகே, நம்ம ஏதாவது பண்ணலாம். நாங்களும் இப்போ ஒரு தொழிலாளர்கள் தான். எங்களுக்கு என்ன இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கு என்ன இருக்குன்னு நமக்கும் தெரியாது இல்லைங்களா? நன்றி ஹரிதாஸ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு, இந்த போராட்டத்தின் அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இன்று நள்ளிரவுக்கு பிறகு போராட்டம் தொடரும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.